இந்த 4405 அப்படின்ற ஜோனில் க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதில் நேற்று நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு தான் நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் ஆன க்ரூட் ஆயில் மார்க்கெட் கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. எது வரைக்கும் அப் ட்ரெண்ட்னா ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் 5-6 வரைக்கும் க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் மார்க்கெட் வந்து மேலே போக முடியாமல் பிரேக் ஆகி கொஞ்சம் கீழே ட்ராப் ஆயிருக்கு. ட்ராப் ஆன மார்க்கெட் கூட இங்கே பாருங்கள் 4370 டச் பண்ண உடனே மறுபடியும் இந்த 4420 வரைக்கும் மேலே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல க்ரூட் ஆயிலால். ட்ராப் ஆயிருக்கு. நேற்று ப்ரெசன்டேஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 4340 4360 க்ரூட் ஆயிலோட ட்ரெண்ட் டிசைட் பண்ணுற ஜோன். இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வராத வரைக்கும் க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு அப்படின்னா க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்ட் ஆகுது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4370 இந்த ஜோனில் தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகும் க்ரூட் ஆயில். ஸோ இன்றைக்கி நம்மளோட அட்வைஸ் என்ன, இதே ஜோன் தான் 4340 4325 நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த 4340 வரைக்கும் தாராளமாக நம்ம பை பண்ணலாம். எது வரைக்கும் டார்கெட் ரீச் ஆகுனா 4420 4460 வரைக்கும் க்ரூட் ஆயில் டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை பற்றி நம்ம நேற்றே இல்லை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்கு. அதோட ட்ரெண்டை ட்ரெண்ட் எந்த சைடு போக தெரியாமல் ட்ரெண்டில் மூவ் ஆகலை. க்ரூட் ஆயில் கன்சால்டேட் பண்ணிட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு லெவலில் பிரேக் பண்ணுறப்ப நல்ல மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ரேஞ்சுக்கு போகணும்னு எதிர்பார்க்கலாம். பட் இன்றைக்கி நம்மளோட அட்வைஸ் பை ஆன் டிப்ஸ் தான். இது வரைக்கும் நீங்கள் பை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வரப்போ பார்த்துக்கலாம். ட்ரேட் பண்ணுறப்ப என்னென்ன சேஞ்சஸ் வருதோ அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.